மூடா கட்சியின் 2026-2029 ஆண்டிற்கான புதிய தலைவராக அமீரா ஆயிஷா அப்துல் அசீஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இன்று சனிக்கிழமை நடைபெற்ற அக்கட்சியின் உட்கட்சி தேர்தலுக்கு பிறகு 25 மத்திய செயலவை உறுப்பினர்களின் ஆதரவோடு அமீரா தேர்வு செய்யப்பட்டார். புத்ரி வங்சா சட்டமன்ற உறுப்பினரான அமீரா கடந்த 2023 ஆண்டு நவம்பர் மாதம் அக்கட்சியின் தோற்றுநரும் முன்னாள் தலைவருமான ஷேக் ஷடீக் ஷேக் அப்துல் ரஹ்மான் பதவி விலகியதைத் தொடர்ந்து இடைக்கால தலைவராக பதவி வகித்து வந்தார். கட்சியின் 25 மத்திய செயற்குழு பதவிகளுக்கு 31 வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் 125 பிரதிநிதிகள் வாக்களித்ததன் அடிப்படையில் புதிய மத்திய செயற்குழுவானது அமைக்கப்பட்டது. அடுத்த 3 ஆண்டுகளுக்கான மூடா கட்சியின் தலைமைத்துவம் மற்றும் வியூக திட்டமிடல்களுக்கு அமீராவின் புதிய தலைமைத்துவம் புதிய அத்தியாயத்தை தோற்றுவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனிடையே தலைவர் பதவி ஏற்ற பிறகு நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அமீரா மத்திய செயலவை உறுப்பினர்களுக்கும் பிரதிநிதிகளுக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். Terima kasih kepada semua yang datang sebagai perwakilan jemputan, sebagai pemerhati, dan saya juga nak bagi shout out kepada tim teroka yang memeriahkan We Ayam Fest di bawah tadi. Saya cuma nak sampaikan pesanan yang sama yang saya buat di dalam mesyuarat Jawatankuasa Eksekutif Pusat sebentar tadi. Ini merupakan Jawatankuasa Eksekutif Pusat yang pertama yang dipilih oleh ahli-ahli muda. Ini bukannya mandat yang kecil, ini satu mandat yang besar. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.